சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இலங்கையிலிருந்து வந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வர்ற ஒரு குடும்பம் எப்படி வந்து யாருமே வந்து அவங்களுக்கு வந்து சொந்த பந்தம் யாரும் இல்லாமல் வந்து ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வர்ற அந்த குடும்பத்துக்கு எப்படி காலப்போக்கில் வந்து இங்கே வந்து அவர்களுக்கு வந்து பல குடும்பங்கள் வந்து நட்பாகி சிநேகிதமாகி ஒரு சொந்தமாக வந்து உருவாகுது. மனிதநேயத்தை முக்கிய கருவாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இவங்க வந்து சென்னையில் வந்து தாங்கள் கேரளாவிலிருந்து வந்த குடும்பம் அப்படின்ட்டு போய் சொல்லி அங்கே வீட்டில் வந்து வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. குறுகிய காலத்திலேயே வந்து சசிகுமார் அவர்களுடைய அந்த ஒரு மனிதநேயத்தினாலையும் எப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து சிநேகிதமாகி காலப்போக்கில் வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ வந்து நட்பாகி எவ்வளோ நெருக்கமாகறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இப்படியெல்லாம் நெருக்கமாகி இப்படியெல்லாம் நட்பாகி இப்படியெல்லாம் உறவுகளாகி கடைசியில் வந்து நீங்கள் இலங்கையிலிருந்து வந்த நீங்கள் அகதிகள் கிடையாது, உங்களுக்கு இங்கே தமிழகத்தில் இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கிறது அப்படின்னு மனிதநேயத்தோட உச்சத்தை வந்து படத்தில் வந்து கடைசியில் வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. அதற்கு காரணம் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த அந்த குடும்பம் தான் அப்படின்ட்டு வந்து காவல்துறை வந்து இவங்களை தேடுறாங்க. சமீபத்தில் நம்ம வந்து பெரிய நடிகர்களோட படத்தையெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அருவருக்கத்தக்க பல காட்சிகள், புகை, மாது, கெட்ட வார்த்தைகள், உச்ச நடிகர்கள் நடித்த படத்திலேயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான காட்சியெல்லாம் நம்ம பார்த்து வெறுத்து போய் இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்கள் வந்து வர்றது நிச்சயமாக வந்து நம்ம வந்து வரவேற்கத்தக்க விஷயம். படத்தில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஆபாசம் அப்படிங்கிறது 1% கூட கிடையாது. முழுக்க வந்து மனிதம்னா என்ன, மனிதத்தன்மைனா என்ன, நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து அன்றாடம் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு போகிற அந்த மாதிரியான சின்ன வார்த்தைகள் கூட நம்ம நினைப்போம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து சம்பிரதாயத்துக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் அப்படின்னு தான் வந்து நம்மள பல பேர் வந்து நினைப்போம். ஆனால் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்குள்ளே கூட எவ்வளோ வந்து மனிதநேயம், அன்பு, பண்பு இது எல்லாமே வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக வந்து படத்தில் ஒவ்வொரு காட்சி மூலமாக தெளிவாக வந்து இயக்குனர் வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இயக்குனருக்கு இதுதான் வந்து முதல் திரைப்படம். இந்த இயக்குனர் இதற்கு முன்னாடி வந்து வேறு எந்த இயக்குனர்கிட்டையும் உதவி இயக்குனராக பணியாற்றவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். ஒவ்வொரு நடிகர்களும் வந்து அவங்களுடைய பாத்திரத்தை வந்து மிகச்சரியாக மிக அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அதையும் குறிப்பாக 2வது பையன் முள்ளி அப்படிங்கிற கேரக்டரில் வரும் அந்த சின்ன குட்டி பையன் அவ்வளவு பிரமாதமாக வந்து படத்தில் நடிச்சிருக்கா. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வந்து நம்ம வந்து உற்று நோக்கணும் அப்படின்னா அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே வந்து மனிதநேயம்னா என்ன, மனிதநேயத்தை வந்து நம்ம எப்படி வந்து அன்றாடம் வந்து நம்ம வந்து கடந்து போகிறோம். வாழ்க்கை என்பது வெறும் பணம் சம்பாதிக்கும் விஷயம் மட்டுமில்லை, அதையும் தாண்டி மனிதம் போற்ற வேண்டும் என்பதை மிகச்சரியாக சொல்லக்கூடிய படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை சொல்லும் படங்களை தவறாமல் பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி மனிதத்தை போற்றக்கூடிய மிகச்சிறந்த திரைப்படம், தவறாமல் பாருங்கள்.